தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மார்க்கு 5:33. தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். தன்னுடைய உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். ஆக தொட்டு சுகம் பெற்று விட்டார். இப்பொழுது ஆண்டவர் இயேசு கேட்கிறார், என்னை தொட்டது யார் என்று சொல்லி. தொட்டு சுகம் பெற்றவள் மறைந்திருக்கிறாள். அவள் என்ன நினைத்திருப்பாள்? ஆக யாருக்கு சொல்லாமலேயே நான் வந்தபடியே நம் மறைவாக இருந்து போய்விடலாம் என்று நினைத்திருப்பாள். ஆனால் இயேசு கேட்கிறார், என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்டார். ஆக ஏன் அவர் சரித்திருந்த ஒரு வல்லமை புறப்பட்டது. மட்டுமல்ல, அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. ஆக அவருக்கு எல்லாம் தெரிந்துதான் நடக்கும் பாருங்க. ஆகவேத்தான் அப்படி கேட்கிறார். நாங்கள் சொல்கிற இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத ஒண்ணுமில்லை. இயேசு என்னை தொட்டது யார் அப்படி ஏன் கேட்டான்னு கேட்டீங்கன்னா சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஸ்திரீ நினைத்திருப்பால் ஆக தெரியாமலே போய்விடலாம் என்று சொல்லி. இப்ப ஆண்டு என்ன சொல்றாருன்னா, ஒரு திருட்டுத்தனமாக ஆக அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போய்விட்டதாக இவள் நினைக்க கூடாது. அதுக்கு பதிலாக, மகளே, நீ பெற்ற அற்புத சுகம்ங்கிறது உன் விசுவாசத்துக்கு கிடைத்த பலன், உன் விசுவாசத்தை நான் கனம் பண்ணி இருக்கிறேன் என்று அவளுக்கு சொல்வதற்கு, கூட்டத்தை விட்டு வெளியே கொண்டு வருவதற்காகத்தான் அந்த கேள்வி கேட்டார். மாத்திரமல்ல, அவருடைய அறிக்கையை ஆண்டவர் விரும்பினார். அப்படி நாம் அறிக்கை பண்ண வேண்டும் என்று விரும்பினார். மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் நீங்க பாருங்க, அவளையே சாட்சியாக நிறுத்த கர்த்தர் விரும்பினார். இவள் இயேசுவின் முகத்தை பார்க்கவும் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். பார், இப்படி மறைந்து கிடக்கிற வேதனைப்பட்ட மக்களை வெளியே கொண்டு வந்து உலகத்துக்கு சாட்சியாய் நிறுத்தி அவருடைய விசுவாசத்தை கனம் பண்ணி அவர்களை உயர்த்துகிற நல்ல தெய்வம் ஆண்டவர் இயேசு. இதை கேட்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, நீங்கள் அறிக்கை பண்ணணும். சுகம் பெற்றால், அற்புதத்தை பெற்றுக்கொண்டால் இயேசுவை இன்னார்னு அறிக்கை பண்ணணும். ஒரு வசனத்தின் நிமித்தம் நீங்கள் வெட்கப்படக்கூடாது. இயேசுவை பகிரங்கமாக அறிக்கை செய்து உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு கனம் பண்ணுவார். இதை கேட்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, அவரை நம்பும் பொழுது உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு மகளே, மகனே, நீ பயப்படாதே, நீ சமாதானத்தோடு இரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, வேதனை நீங்கி சுகமாயிரு. இந்த வார்த்தை வரும் பொழுதே, இதனை கேட்கும் பொழுதே அந்த ஸ்திரீக்கு கொடுத்த அற்புத சுகத்தை உங்களுக்கும் கர்த்தர் கொடுப்பார். உங்கள் வேதனை நீங்கி போகும். கர்த்தருடைய பிள்ளையா நீங்க மாறுவீங்க. மட்டுமல்ல, சமாதானமா இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.